உங்களுக்கு பேங்கர் ஆகணுமா? அப்போது நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்பை ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை பார்க்கும்போது பேங்கராக தான் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கெட் அவுட் ஆஃப் யுவர் ஹோம் அண்ட் விசிட் யுவர் நியர்பை பிரான்ச், எனி ப்ரைவேட் பேங்க். ஜஸ்ட் அங்கே இருக்கிற பேங்க் எம்ப்ளாயி கிட்ட ஆர் அஃபிஷியல்ஸ் கிட்ட வேகன்சி இருக்கான்னு மட்டும் கேட்டு பாருங்கள். ஈவன் தோ யுவர் அ ஃப்ரெஷர், யூ ஹாவ் அ டிகிரி, 90% வந்து கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, கேளுங்க. ஒரு பேங்கராக சொல்கிறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் யாரும் உங்களுக்கு வேலையை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி இந்த எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ நம்ம தான் போய் கேட்டு வாங்கிக்கணும். செகண்ட் ஸ்டெப், ஆஸ்க் ரெஃபரன்ஸ். இந்த ஸ்டெப்பில் தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்பவே ஈஸி. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை தெரியும், அவங்க மூலமாக நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து உள்ளே போகும்போது யூ கெட் அ ட்ரஸ்ட். ஸோ யூ கேன் ஈஸிலி கெட் அ ஜாப். அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. சிபில் ஸ்கோர்லேருந்து எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் இஃப் யூ ஹேவ் அ ரெஃபரன்ஸ், ஜாப் கிடைக்கிறது ஈஸி தான். இனிஷியலி 15 to 20K தான் சேலரி கொடுப்பாங்க. பட் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் பேங்க்கு மாறுறீங்க அப்படின்னா 40 to 50% ஹைக்கோட நீங்கள் பேங்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப், ஜாயின் பேங்கிங் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் மணிப்பால் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அரௌண்ட் 3 to 4 lakhsக்குள்ளே அதோட கோர்ஸ் பேக்கேஜ் இருக்கும். இஃப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இப்போ எங்கே வேகன்சி போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் வந்து ரெஃபரன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நாலேஜோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறான்னு சொல்லுங்கள்.